Hi all, welcome back to my channel Joy Infobox. So இன்னையோட 5 previous year questions என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டாபிக் தான். ஸோ அதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அஞ்சா அட்லீஸ்ட் ஒரு டாப்பிக்லேருந்து கிளியர் ஆகாச்சு நம்ம பார்ப்போம். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் நாட் அ ஃபெட்ரல் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது எப்படி ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரக்சரலாகவும் ஃபங்க்ஷனலாகவும் பேலன்ஸ்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு, ரீசனும் கரெக்டான ரீசனும் கூட. அடுத்து, what was the first name of All India Court established under the Act of 1935? ஆல் இண்டியா கோர்ட் அப்படின்னு இருக்கிறத 1935 ஆக்ட்ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதோட ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் கோர்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து, நீட் ஃபார் த கான்ஸ்டியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா. ஃப்ரீ இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும்னு ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணது யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா MN Roy. Next question, who among the following elected as a temporary chairman of the first meeting of the Indian Constitution of the Assembly? இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். யாருக்குமே நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சச்சினானந்தா சின்ஹா பற்றி நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அதுலேயும் அவரை டெம்பரரி பிரசிடென்ட்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம். சேம் கொஸ்டின் இங்கே வந்து சிங்கிள் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ யார் டெம்பரரி சேர்மனாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சச்சினானந்தா சின்ஹா. அடுத்து இன்னையோட கடைசி கொஸ்டின், இன் மார்ச் 1947 மவுண்ட் பேனட் ரீப்ளேஸ் டேஷ் as Viceroy of India. ஸோ வில் எப்போனா மார்ச் 1947. ஸோ இன்னைக்கு நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன், என்னென்ன சோர்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணேன்றது தெரிஞ்சுக்கணும்னா கீழே என்னோட vlog லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த vlog வந்துட்டு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு இதே மாதிரி 5 ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.